அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு முருகப்பெருமானோடது. கார்த்திகை மைந்தன் கந்த கடவுள் அவர்களுக்கான வாசிப்பு. இந்த சஷ்டி இதற்கு முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் முருகரோட வாசிப்பு எடுத்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு திடீர்னு என்ன இந்த வாசிப்பு அப்படின்னா, இது நான் எடுக்கிற வாசிப்பு கிடையாது, முருகப்பெருமான் அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த போன்ற தெய்வீக வாசிப்புகள் எல்லாம் எடுப்பேன். சரியா? ஸோ அவர் இன்னைக்கு அனுமதி கொடுத்தாரானா, அனுமதி கொடுக்கறதோட அவர் முறைச்சாரு அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. சரியா? இன்னைக்கு சஷ்டி இல்லையா? நம்ம எல்லா படங்களுக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் பூவெல்லாம் வைப்போம். அதுல ரொம்ப சமத்தான குழந்தை யாருன்னா முருகப்பெருமான் தான். எப்போ பூ வச்சாலும் சரி அழகா வச்சுப்பாரு, கீழே விழுவாது. ஆனா இன்னைக்குங்கிறது கொஞ்சம் அப்பப்ப கீழே விழுந்து விழுந்து கொஞ்சம் விளையாட்டை காட்டின மாதிரி இருந்தது. இதுல வாழை பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா வராகி. அவங்க தலையில தான் பூ வைக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அந்த அம்மா ஒழுங்கா இன்னைக்கு வச்சுக்கிட்டாங்க. இவர் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணாரு. என்ன மனுஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு. என்ன நீ எப்ப பாரு அம்மா அம்மான்ட்டு அம்மாக்கே வாசிப்பு எடுத்துட்டு இருக்கேன், என்னோட வாசிப்பெல்லாம் எடுத்து பல நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறது போல அவரோட பார்வையில கோபம் இருந்ததான்னு கேட்டா அது கோபம்னு சொல்ல முடியாது, ஏன் பண்ணல அப்படிங்கிறது போல இருந்தது. சரி, அதுக்கு தான் யாருக்கோ இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க அவங்க விரும்புறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. இந்த வாசிப்பை நீங்க யாரு பாக்குறீங்களோ, இப்ப இதுல வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு பொருந்துனா, இது முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு அது போல நம்பிக்கை ஏற்படலை அப்படின்னா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா முருகரே, எஸ், முருகருங்கிறது ஒரு ஆற்றல். ஓகேவா? நம்ம எல்லாருமே ஆற்றல் தான். ஓகே, அதுல முருக கடவுளுங்கிறது பெரிய மாபெரும் ஆற்றல் கொண்ட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, கடல் அளவு மலையளவு ஆற்றல் கொண்ட நபர். சரியா? இப்ப நம்மெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிற அந்த கருப்பு எறும்பு இருக்கும் தெரியுமா, விநாயகர் கணேஷ் எறும்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பிள்ளையார் எறும்பு, கரெக்ட். அது போலதான். ஆனா அந்த கார்த்திகை மைந்தங்கிறது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றல் நம்மள வழி நடத்துது. நம்ம அவங்க கிட்ட தஞ்சம் புகுந்துட்டோம், சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த பெரிய ஆற்றல் நம்மள மாதிரி இருக்கிற குட்டி குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கும். ஸோ அது போல ஏதோ ஒரு குழந்தைக்கு தான் மெசேஜ் கொடுக்க தான் நம்ம தலையில கொஞ்சம் குட்டி இந்த மெசேஜை போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனாலதான். ஓகேவா? ஸோ பாருங்க, எடுத்தோன்னு வந்திருக்குது கந்த கடவுள் அவரோட வாழை தூக்கிட்டு வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரியான கார்டு தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இப்ப தற்சமயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதன் மூலியமா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு, இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு, ஆனா அது உங்களுக்கு பயன் அளிக்காம இருக்கு உங்க வாழ்க்கையில அப்படின்னா, கண்டிப்பா இந்த வாளால அவரை துண்டிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இது உங்களோட உடல் சார்ந்த ஏதாவது நோயா இருக்கலாம், இல்ல கடன் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏதாவது நபர்கள் மூலியமா இருக்கக்கூடிய தொல்லைகளா இருக்கலாம், இல்ல உங்ககிட்டயே ஏதாவது ஒரு தீமை தரக்கூடிய ஒரு குணமா இருக்கலாம் அப்படின்றது போலதான் என்னால கணிக்க முடியுது. ஓகேவா? தற்காலிகமா நீங்க ஏதோ ஒரு சூழலால பாதிக்கப்படுறீங்க, இல்ல மன அழுத்தம், இல்ல கீழ்நிலையான எண்ணங்கள், இந்த எண்ணங்கள்லாம் என் மனசுல இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, இது நானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு ஒரு தவறான எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே இந்த வாழை வச்சு அவர் வெட்டிடுவாரு. எஸ், நம்ம அவரோட குழந்தைங்கள ஆன பிறகு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தான் பார்ப்பாங்களோ ஒழிஞ்சு, இது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடவுள்கிட்ட நம்ம சரணாகதி, இந்த ஆத்மாவை தூக்கிட்டு போய் சரணாகதி பண்றோம்னா இந்த ஆத்மாக்கு எது நல்லது எது தீமை இல்லாதது அதுதான் பார்ப்பாங்க. நம்மளோட விருப்பு வெறுப்புகளுக்கு அவங்க அடிபணிய மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு சில நேரங்கள்ல ஒரு மாயையில மாட்டிக்கிட்டு தவறான ஒரு விஷயத்த ரொம்ப நல்லது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கடவுளுக்கு தெரியும்ல, அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது எது நல்லது எது தீமை தரக்கூடியதுன்னு. ஸோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் போகுது அப்படின்னா கவலையே படாதீங்க. அதனால நீங்க ஒரு சிரமத்தை சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கலாம். அந்த சிரமத்துல இருந்து கடவுள் உங்களை விடுவிக்கிறாங்க. ஸோ இந்த வாள் கொண்டு எதை கட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில இருந்து அது வேண்டாம், இது உனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க துரத்துறாங்க. எஸ், தூரமா கட் பண்ணி அமுச்சுட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது எதுவும் வேணா இருக்கலாம். இது உங்களுக்கு எது கூட பொருந்தி பாருங்க உங்க வாழ்க்கையில. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மனசார இந்த வாசிப்புங்கிறது நம்ம சும்மா திரைப்படம் பார்ப்பது போல பார்க்க கூடாது. அதுவும் முருகப்பெருமான் அப்படிங்கிற போது அவரோட ஆற்றலோட இணைந்து பாருங்க. உங்க மனசால முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமான் இந்த காடு இதெல்லாம் வேற. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட கந்த கடவுள் தெரியும்ல, அவருக்கு சிறப்பான பேர் ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, அவங்க கூட பொருத்தி பாருங்க. அவங்க கொடுக்குற ஒரு அறிவுரையா உங்களால இதை பார்க்க முடியுதா, அப்படி பார்க்க முடியுது, என்னால இதை புரிஞ்சுக்க முடியுது, எனக்கான மெசேஜா இது இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம்.
இல்லை எனக்கும் இந்த வாசிப்பும் துளியும் சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் இந்த வாசிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இருக்கக்கூடிய அட்டை என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத ஒரு விஷயத்த அவர் கட் பண்ணி தூரமாக தூக்கி போட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அட்டை வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஓகே, இது பொருள் சார்ந்து இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது வரனுக்காக காத்துட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, உறவு சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து தான் இங்கே அதிகமாக என்னால் கவனிக்க முடியுது. ஸோ உங்களோட வேலை சார்ந்த ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை புது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை தொழில் முனைவோராக இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலை சார்ந்த ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சிறப்பாக போக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே தொழில் அப்படின்னு கொடுத்தனால நான் தொழிலை பற்றி சொல்கிறேன். சில நேரங்கள் இது உங்களோட உறவு சார்ந்து கூட இருக்கலாம். இப்போ புதுசாக வரன் பார்க்குறாங்க, நிச்சயதார்த்தம் ஆகுது, திருமணம் ஆகுது, ஸோ அதை சார்ந்தும் இருக்கலாம். ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் நமக்கு ஒரு அள்ளி கொடுப்பார் ஆண்டவர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி கிள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல அள்ளி கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஓகேவா? எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி இல்லை, அதே போல் அது ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது போலையும் இல்லை. நம்ம மனசு எவ்வளோ விசாலமாக இருக்குது, எவ்வளோ சுத்தமாக இருக்குது, நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக நம்மளை வச்சுக்கிறோம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் கடவுள் நம்ம கிட்ட வருவார். அவரோட ஆற்றல் வழியா நம்மளுக்கு சில நல்ல விஷயங்களை அது யோசிக்கவே செய்வோம். நம்ம நல்லதை யோசிக்கிறதே பலரால முடியாது. அவங்க எப்போதுமே ஒரு மந்தத்தன்மையில் இருப்பாங்க. ஒரு யோசிக்கிறதுல கூட இல்லை பேசுறதுல கூட ஒரு நேர்மறையான விஷயங்கள் அவர்களால பண்ண முடியாது. இப்போ உங்களால நல்லதை பார்க்க முடியுது, நல்லதை கேட்க முடியுது, நல்லதை பத்தி யோசிக்க முடியுதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லா தான் இருப்பீங்க. சரியா? ஸோ நல்லா இருக்கு, உங்களோட அட்டை ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, நம்ம நினைக்கிறத விட சிறப்பா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ உங்களோட ஆற்றலை மறுபடியும் நீங்க ஒன்று சேருங்க. சரியா? இது வரைக்கும் ஏனோ தானோ அப்படின்னு இருந்த மனங்கள்லாம் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உறவு சார்ந்து வேணும்னா உறவு சார்ந்து வேணும், கல்வி சார்ந்து வேணும்னா கல்வி சார்ந்து வேணும், இல்லை நான் என்னோட வேலை சார்ந்து மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும் உங்களோட கவனத்தை கொடுங்க. கவனச்சிதறல் அது இருந்ததுன்னா ஒரு வேலையும் நடக்காது. சரியா? ஏதாவது ஒரு வேலையை நீங்க கவனமோடு செஞ்சீங்கன்னா அந்த ஒரு வேலையாவது நடக்கும். 4 விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த 4ல ஒன்றும் பெருசா செய்ய முடியாது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ உங்களோட இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்கன்னா உங்களோட இலக்கை எதுன்னு முதல்ல திட்டவட்டமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ மற்றவங்களுக்கு தெரியுது, தெரியல, புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு தெரியுதா நீங்க எங்க போறீங்க, எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சா போதும். எஸ், மாற்றம்ங்கிறது விரைவில் வரக்கூடிய காலகட்டம் இது. சரியா? ஸோ முருகப்பெருமான் எவ்வளோ அழகா உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி, திருப்பதி லட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்காருன்னு பாருங்க. ஸோ நல்லா இருக்கு, உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். யார் மூலியமா அது கிடைக்கும்? இப்போ நான் இதை வாசிக்கிறேன்றதுனால என் மூலியமா கிடைக்கதானா என் மூலியமாவும் கிடைக்கலாம், இல்லை வெளியில இருந்து உங்களுக்கான இந்த பிரபஞ்சம் ஒரு புதையல் மாதிரி தான். நீங்க அதை உற்று நோக்குனீங்கன்னா சாதாரணமா ஒரு இலை, தலை, இந்த வானம், இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, இல்ல தேவ தூதர்களோட எண்களை பார்க்கறது, இது போல நம்மளை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம மனசுதான் சுத்தி இப்போ பெரும்பான்மையான இப்ப நம்ம சமூகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எதிர்மறையான விஷயங்களே நடந்துட்டு இருக்குல்ல, அதுலயே நம்ம கவனத்தை கொடுக்க 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 எதிர்மறையான விஷயங்கள் நம்ம ஈர்ப்போம். ஸோ ஓரளவு அதெல்லாம் கொஞ்சம் நியூஸா பாருங்க. நல்ல விஷயத்துல உங்களோட கவனத்தை கொடுக்கும்போது நல்ல விஷயங்கள் உங்களால கூட அதிகமா பரப்பலாம். சரியா? ஒரு மனிதன் இருக்கான், அவனோட ஆற்றல் இருக்கு, அவன் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துறான் போது பக்கத்துல 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அந்த நல்ல ஆற்றல் போகும். அவங்க 4 பேர் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துறாங்கன்னு போது மீதி இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு அந்த சரௌண்டிங்கே ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது உணர முடியாது, நீங்களா உணர்ந்தாதான் உண்டு. சரியா? ஸோ முருகர் கொடுக்குற லாஸ்ட் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓகே, நீங்க எதை சார்ந்து வேணா பிரார்த்தனை பண்ணிருக்கலாம். உங்களோட உடல் ஆரோக்கியம், இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, இல்ல ஏதோ ஒண்ணு வழக்கு சம்பந்தமா, இல்ல ஏதோ எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ எதை சார்ந்து நீங்க வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதலுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. சரியா? அதுவும் மிக விரைவில் கூட கிடைக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ நீங்க ஒரு விஷயம் வேண்டுறீங்க, பதில் கிடைக்குது அப்படின்னா அந்த பதில் உங்களுக்கு சாதகமா இருக்குமான்னு கேட்டா சில நேரங்கள்ல பதில் கிடைக்கும், ஆனா அது சாதகமான்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல இந்த அட்டையில சொன்னேன் இல்லையா, சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் முருகப்பெருமான் உங்களை விட்டு அகற்றிடுவாங்க அப்படின்ட்டு.
அதே தான் இப்போ இந்த அட்டையை கையில் படிக்கும் போது என்னால் உணர முடியுது. பதில் கிடைக்கும், சில நேரங்களில் அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம். சரியா? நம்ம ஒன்று வேண்டணும், நமக்கு சாதகமான பதில் கிடைக்காம இது என்ன முருகப்பெருமான் ஒரு மாதிரி தலைகீழா போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறது போல இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல ஒரு சூட்சுமம் இருக்கும். நம்ம நான் தான் சொன்னேனே, நம்ம மனிதரோட கண்ணுக்கு அந்த மாயை தோற்றத்தை வச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு மண்ணாங்கட்டும் தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும் எது எது எங்கெங்க எப்பப்ப வைக்கணும், எப்பப்ப செய்யணும், எப்பப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ முழுசா நீங்க கடவுளை நம்பிட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க. சரியா? சந்தேகப்பட்டுட்டு கடவுளை வேணும்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படிங்கிறது போலதான் இருக்கும். ஸோ இந்த அட்டையில வரக்கூடிய விஷயங்களை நான் பார்த்து சொல்றேன். சரி, ஒரு பதில் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது நம்மளுக்கு ஒரு சவாலா வந்திருக்கு. சரியா? நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி கேட்கிறோம், ஆனா அதுக்கு முரண்பட்ட பதில் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு சவால். இதை நீங்க எதிர்நோக்க பழகிக்கணும். அந்த உண்மையை பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்க உண்மையா இருக்கீங்க, ஒழுக்கத்தோட இருக்கீங்க, கண்ணியமா இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான இறைசக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னும் போது எதுவுமே ஆயிடாது. தவறா எதுவுமே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்களா இருக்கும்போதுதான் அது அழகு, அது அழகாவே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளே மாத்திக்கிட்டு அது ஒரு சிரமத்தை தூக்கிட்டு தெரிஞ்சோம்னா அது சரிப்பட்ட வராது. ஸோ சேஞ்சஸ் கம்மிங்னா வருது, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. உங்களோட அட்டைகள் ஒன்று ஒன்று வந்து முத்து முத்தா இருக்கு. ஸோ இது வந்துலாம் வந்து உங்களோட பிறந்த தேதியா இருக்கலாம். 1, 8, 4, 4, 2, 7 and 7. ஸோ இதெல்லாம் உங்களோட பிறந்த தேதியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிறந்த தேதியா அப்படின்னா இந்த 4, 2ன்னு சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் உங்களோட பிறந்த எண்ணில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக 42 கேட்காதீங்க, அது 24 கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ 4, 18, 8, 1, 27 இது போல இருக்கலாம். இங்க 7 வந்திருக்கு. ஸோ 777 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்லைன்னா 42, 24 அந்த மாதிரி 444, 222 அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. கடவுள் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான் அப்படின்னு ஆணித்தனமா நம்பினீங்கன்னா கண்டிப்பா உங்களால எதுல இருந்ததுனாலும் மீண்டு வந்துட முடியும். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கறத விட இப்படி ஆனதுல ஏதோ ஒரு நன்மை, எனக்கான நன்மை ஒளிஞ்சிட்டு இருக்கு, அது உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். அது காலப்போக்கில் உங்களுக்கு அந்த கார்த்திகை மைந்தனே கண்டுபிடிச்சு தந்துருவாரு. ஸோ கடவுள் நம்ம சொல்லுவாங்களே பெரியவங்க, கடவுள் மேல பாரத்தை போட்டு செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போலதான் இது நன்மையாகவும் வரலாம், சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத பதில் கூட வரலாம். ஆனா கவலையப்படாதீங்க, அதுக்குள்ளேயும் ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க திடமா நம்புங்க. கண்டிப்பா அவரோட வழிகாட்டுதல் இருக்கு. சேஞ்சஸ் கம்மிங்னா ஒண்ணு நமக்கான மாற்றங்கள் நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்கும், இல்ல இந்த மாற்றங்களை வந்து கடவுள் நம்மள அப்படி திணிச்சு நீ மாறித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஊந்து சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேற வழியே இல்லை, இந்த மாற்றத்தை உனக்குள்ள நான் கொடுத்துதான் ஆவேன். இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் வந்து சாதாரணமா பட்டாம்பூச்சி ஆகாது இல்லையா, அதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகுதான் ஆகும். அது மாதிரி சில கஷ்டங்களை சுமந்து படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டாம்பூச்சியா மாறணும் அப்படின்னு விதி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும், அதற்கான வலிமையை நம்ம சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ வாசிப்புல வந்ததை நான் வாசிச்சுட்டேன். முருகர் கொடுக்க சொன்ன மெசேஜும் இதுவாக தான் இருக்கலாம் அப்படின்றது போல எனக்கு தோணுது. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி.